يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமைக்கினிய சகோதர சகோதரிகளே, ரமதானிய சிந்தனை என்ற இந்த தலைப்பின் கீழ் நாம் இந்த அமர்விலிருந்து நோன்பின் சிறப்புகளை பற்றியும் இன்னும் ரமதான் மாத நோன்பின் சிறப்புகளை பற்றியும் ரமதான் மாதத்தின் சிறப்பு அம்சங்களை பற்றியும் நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கங்களை பற்றியும் நோன்பு நோற்காதவருடைய நிலை அது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்பதை பற்றியும் நாம் தொடர்ந்து அறிய இருக்கின்றோம். அதை போன்றே நோன்பிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் மற்றும் சுன்னத்துகள் என்ன என்பதையும் நாம் இந்த அமர்விலிருந்து அறிய இருக்கின்றோம். முதலாவது நம்முடைய இந்த அமர்விலே நாம் இன்று அறிய இருக்கக்கூடிய விஷயம் நோன்பின் சிறப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், காலல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல குல்லு அமலி இப்னி ஆதம லஹு இல்ல ஸௌம் ஃபஇன்னஹு லீ வ அன அஜ்ஸி பி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் கூறுகிறான், ஆதமுடைய மகனின் எல்லா அமல்களும் அவனுக்கு உரியதாக இருக்கின்றது, நோன்பை தவிர. இல்ல ஸௌம், நோன்பை தவிர. ஏனென்றால் அந்த நோன்பு ஃபஇன்னஹு லீ, அது எனக்காக இருக்கின்றது, மேலும் நானே அதற்கு கூலி கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன இந்த ஹதீஸ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸிலே நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஆக சிந்திக்க வேண்டிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அல்லாஹ் கூறுவதாக சொல்லக்கூடிய செய்தி என்ன? மனிதனுடைய எல்லா அமல்களும் அவரவர்களுக்குரியதாக இருக்கின்றது, ஆனால் நோன்பை தவிர அது நோன்பு அல்லாஹ்விற்குரியது. ஆம், நோன்பு அல்லாஹ்விற்குரியது. இக்லாஸ் மற்ற இபாதத்துகளில் இருப்பதை விட நோன்பிலே அதிகமாக காணப்படுகின்றது. ஒரு நோன்பாளி அவருடைய நோன்பு என்பது அவருக்கும் அவருடைய ரப்புக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ரகசியமாக இருக்கின்றது. மற்றவர்களுடைய பார்வையில் இருந்து அவர் தப்பிவிடலாம், ஆனால் ரப்புனுடைய பார்வையிலிருந்து தவற முடியாது. ரகசியம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் நோன்பு நோற்று இருக்கிறாரா இல்லையா என்பது சக மனிதர்களுக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆகவே தான் அல்லாஹ் என்ன கூறுகிறான்? ஃபஇன்னஹு லீ, அது எனக்குரியது. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் அளிக்கையிலே உலமாக்கள் சொல்கிறார்கள், ஃபஇன்னஹு லீ, அல்லாஹ் நோன்பை மட்டும் தனக்குரியது என்று சொல்வதற்கு காரணம் மற்ற செயல்கள், ஒரு மனிதனுடைய மற்ற செயல்கள் எல்லாம் நாளை மறுமை நாளிலே ஒரு மனிதன் வருகை தருவான், நிறைய அமல்களை செய்திருப்பான். அவன் இந்த உலகத்திலே பிறருக்கு அநியாயம் செய்திருந்த காரணத்தினால், அநீதி இழைத்திருந்த காரணத்தினால், அல்லது பிறருடைய உரிமை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவன் அலட்சியமாக இருந்த காரணத்தினால் அவனுடைய நன்மைகள் பறிக்கப்பட்டு அநீதி இழைக்கப்பட்டவருக்கு அது தரப்படும். நன்மைகள் இவரிலிருந்து பறிக்கப்பட்டு அவருக்கு தரப்படும். இவரிடத்தே நன்மை இல்லை என்றால் அவருடைய பாவங்கள் இவருக்கு சுமத்தப்படும். இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வறியவர் அவரை வறியவர். உண்மையான வறியவர் யார்?
அமல்களோடு வருவார், ஆனால் மறுமையிலே அமல்களோடு வருவார். உலகத்திலே செய்த தவறின் காரணமாக, அநீதியின் காரணமாக அவருடைய நன்மைகள் பிறருக்கு வழங்கப்படும். உலமாக்கள் இந்த ஹதீஸ், நோன்பு குறித்த ஹதீஸ், அல்லாஹ் நோன்பு தனக்குரியது என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை விளக்கையிலே சொல்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ், நோன்பு அல்லாஹ்விற்குரியது. நோன்பை தவிர மற்ற அமல்களிலிருந்து இப்படி செய்யப்படும், பிறருக்கு அதனுடைய நன்மைகள் வழங்கப்படும். ஆனால் நோன்பு அந்த விஷயத்திலே, இந்த அமலிலே அவ்வாறு செய்யப்படாது. ஏனென்றால் நோன்பு அல்லாஹ்விற்குரியதாக இருக்கின்றது. இன்னும் அல்லாஹ் சொல்லுகின்றான், வ அன அஜ்ஸி பி, அதற்கு நானே கூலி வழங்குகின்றேன். சுப்ஹானல்லாஹ். ஆக நோன்பினுடைய கூலி அது மகத்தானதாக இருக்கின்றது. மற்ற அமல்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலியை குறித்து ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸினுடைய இன்னொரு அறிவிப்பில் நமக்கு வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஏனைய அமல்களுக்கு ஒரு அடியானுக்கு கிடைக்கக்கூடிய கூலிகள் 10 மடங்கிலிருந்து 200 மடங்குகள் வரை கிடைக்கின்றது. நோன்பை தவிர நோன்பிற்கான கூலி அது பன்மடங்காக, அது கணக்கின்றி வழங்கப்படுகின்றது என்பதை ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கின்றோம். அல்லாஹ் அந்த நோன்பிற்குரிய கூலியை அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெரியப்படுத்துகின்றது. ஏன் என்றால் அல்லாஹ் சொல்லுகின்றான், யதஉ தஆமஹு வ ஷஹவதஹு மின் அஜ்லி, யதஉ ஷஹவதஹு, தன்னுடைய இச்சையையும் இன்னும் உணவு உண்பதிலிருந்தும் ஒரு அடியான் எனக்காக விட்டு விடுகிறான் என்பதன் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோன்பாளிக்குரிய கூலியை அல்லாஹ்வே வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நோன்பு இப்படிப்பட்ட சிறப்பிற்குரியதாக இருக்கின்றது. ஆக நாம் இந்த சிறப்பை உணர்ந்து நம்முடைய நோன்பை நாம் வைப்போம். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.